வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. காரில் செல்லும் போது ஏற்பட்ட சிறிய தகராறில் ஒருவரை நடு ரோட்டில் வைத்து மது போதையில் இருந்தவர்கள் ஈவு இரக்கமின்றி கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சிகள் தான் இவை. ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் TN04AP5H99 என்ற எண் கொண்ட தனது காரில் தோழியோடு பட்டினப்பாக்கம் சந்திப்பு வழியாக OMR பகுதியில் உள்ள ரெஸ்டாரண்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னால் சென்ற TN03AE9972 என்ற பதிவு எண் கொண்ட ஸ்விஃப்ட் கார் ஒன்று வழிவிடாமல் அங்கும் இங்குமாக சென்று திடீரென பிரேக் போட்டு நின்றதாக கூறப்படுகிறது. இதனால் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டதால் முன்னே சென்ற ஸ்விஃப்ட் காரை மடக்கி நிறுத்திய மணிவண்ணன் வழிவிடாமல் ஏன் இப்படி கார் ஓட்டுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது காரில் இருந்த 5 நபர்கள் புல் போதையில் தள்ளாடியபடியே இறங்கி வந்து மணிவண்ணனிடம் வம்பிழுத்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் மணிவண்ணனின் சட்டையை இழுத்து கிழித்ததோடு அவரை நடு ரோட்டில் வைத்து தாக்கி இருக்கின்றனர் அந்த போதை ஆசாமிகள். யார் போலீஸா? ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. நடு ரோட்டில் நடக்கும் சண்டையை கவனித்த போக்குவரத்து போலீசார் இருவர் சண்டையை விலக்கிவிட முயன்றனர். அப்போது தானும் ஒரு போலீஸ் அதிகாரிதான் என ஒரு போதையாசாமி கூறியதோடு மணிவண்ணனை அடிக்க பாய்ந்தார். யார் போலீஸா? ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. போதை ஆசாமிகளிடம் இருந்து மணிவண்ணன் தப்பித்து ஓடிய போதும் பின்னே துரத்தி சென்ற நபர் விரட்டி அடிக்க தொடங்கினர். ஒரு கட்டத்தில் இருவரும் உருண்டு பிறண்டு அடித்துக் கொண்டனர். அப்போது போலீசாரிடம் அந்த வழியே வந்த வாகன ஓட்டி ஒருவர், என்ன சார் போய் தடுங்க, எதுனா ஆயிட போகுது என சத்தம் போட்டதும் போக்குவரத்து காவலர் ஓடி சென்று தாக்குதலை தடுக்க முயன்றார். ஆனாலும் வெள்ளை சட்டை அணிந்த நபர் மணிவண்ணனின் மீது ஏறி தாக்கிக் கொண்டே இருந்தார். ஒரு படி மேலாக மற்றொரு காவலரோ நடக்கும் அனைத்தையும் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். இதனை கண்டதும் டென்ஷனான வாகன ஓட்டி போனை பிடுங்கி சண்டையை தடுக்க கோரினார். அடி வாங்கிய மணிவண்ணனை போலீசார் மீட்ட போதிலும் தன்னை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி என கூறிக்கொண்ட அந்த நபர் சட்டையில் இருந்து பேனாவை எடுத்து குத்த முயன்றார். ஒரு வழியாக மணிவண்ணனை விட்டுவிட்டு சென்ற போதை ஆசாமிகள் காரை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். இதற்கிடையே ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி என கூறிய நபரின் பெயர் லோகப்பிரகாசம் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் போதை ஆசாமிகள் 5வரையும் பட்டினப்பாக்கம் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.